அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம். அம்மா என்னம்மா வேணும் சொல்லுமா நான் செய்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி வேண்டி இதை செஞ்சு கொடுக்குறவனும் புருஷன் தான் கொல்லாம வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்காம வச்சிருக்கிறவனும் கேடு கட்ட புருஷன் தான். அதெல்லாம் எதுக்கு இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. டேய் அந்த எசிக்கு நாளைக்கு பிறந்த நாள் பாவம்ல பெத்த தாயை இழந்திருக்கல்ல எல்லாம் வேதனையோட இருந்தாலும் அப்பவும் இந்த வீட்டில் உன் கூட இருக்கல்ல அந்த வேதனையிலேருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு புருஷங்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ தான் இப்படியாவது அவளை கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். அம்மா இப்போ என்ன உனக்கு நாளைக்கு பிறந்த நாளுக்கு அவளுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவ்வளவுதானே. சரி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. முத்துப்பாண்டியும் பாக்கியமும் பேசிட்டு இருந்ததை சவுந்தரபாண்டி கேட்டுட்டு பாக்கியத்தை கொஞ்சம் நெல்லு என்ன அந்த வெறும்பைய வீட்டுல இருந்து எசக்கியே எல்லாரும் தாங்குன்னு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு தாங்குறீங்க என்ன எல்லாரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் மருமவளை நான் தாங்கினா என்ன தப்புன்னு கேட்குறேங்கிறாங்க பாக்கியம். நாங்கள் ஒன்றும் உங்கள் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடல என் மகன் சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன் நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்கள் சாப்பிட்றது கூட அவன் சம்பாத்தியத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியம். ஓஹோ உனக்கு அம்பட்டு திமிர ஆவி போச்சா. உன் மருமக இதே வீட்டில் இருக்குங்காட்டி தானே நீ இந்த ஆட்ட ஆடுற. உங்களோட மருமகளை எப்படி பிரித்து வச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களோட பாசமலர் காட்சியெல்லாம் நீ என்னமா வேடிக்கை பார்க்க போற பாருன்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் உள்ள இருந்து வெளியில வராங்க. வந்ததையும் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆகலை. என்னல ஓட்ட வண்டியை ஏதாதையோ ஒட்ட வச்சு பைக்குங்கிற பேரில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறியா. இந்த வண்டிக்கு வயசு என்ன ஆகுது தூக்கி குப்பையில் போட வேண்டியதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம் இந்த வண்டியோட வயசு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். ஏன் இருந்தால் ஒரு 50 வருஷம் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன் வண்டிக்கு வயசு 30 தான் உங்கள் வயசில் பாதி தான் அப்படின்னா உங்களை தூக்கி குப்பையில் போட்டுடலாமாங்கிறாங்க சண்முகம். சண்முகம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா. யாரு தெரியுமா சவுந்தரபாண்டி என் வீட்டு கடியாரம் இருக்கிறது வாரு யாரு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த முள்ளை சுற்றிக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி நான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை எந்த பக்கம் அடிக்கணும் எப்போ தோக்கடிக்கணும்னு நான் எப்பவும் உன்னை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் எப்போல்லாம் என்கிட்ட மோதுறீங்களோ அப்போவெல்லாம் ஒரே அடி அடிச்சிருந்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க சண்முகம். பார்ப்போம் நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் உன் வீட்டை தான் வந்து கொண்டாடுவான். அந்த பிறந்த நாளை அவள் ஒன்று ஜோடியாக கொண்டாட மாட்டான் தன்னந்தனியாக கண்ணீர் கம்பளையோட வந்து ஒத்த மரமாக நின்றுக்கிட்டு கொண்டாடுவான். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா. கூடிய சீக்கிரம் என் மவங்கிட்ட இருந்து உன் தங்கச்சியை நிரந்தரமா பிரிக்க போறேன். இந்த குடும்பத்துல எப்பவுமே வந்து சேர முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு நீ வேணாலும் எழுதி வச்சுக்கோ. இனிமே உன் கூட ஒரு தங்கச்சி இல்ல 2 தங்கச்சியும் வாளா வட்டியா வந்து நிக்க போறாளுங்க. நீயும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுக போறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உனக்கு உருப்படியா வேற வேலை இருந்தா ஏதாச்சும் போய் பாரு. இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. என்ன சீண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் உனக்கு ஓட விட்டு வெட்டி போயிடுவேன் போய் வேலையை பாருங்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாக்கி வராங்க. இந்த ஆளுகிட்ட உனக்கு என்ன ஓரியட்ட வேண்டி கிடக்குது நீ பாட்டுக்கு போக வேண்டியதானுங்கிறாங்க. இந்த ஆள் பேசுற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் தெரியுமாங்கிறாங்க. ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா. அவன் பார்த்து ஒரு அறை விட்டான்னா நீங்க தாங்குவீங்களா. கிட்ட போய் மல்லிக்கு நிக்கிற வயசா இதுன்னு கேட்கறாங்க பாக்கியம். மல்லிக்கு நிக்க மாட்டேன்டி இவன் மானத்தை நான் வாங்குறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இவங்கிட்ட இருக்கிற கோபத்தை விட என்னோட அறிவு ஜாஸ்தி நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதையும் பாப்போங்கிறாங்க சண்முகம். இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு முதல்ல நீ கிளம்புங்கிறாங்க. அவன் கிளம்பத்தான் வந்தான் வயசான வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே என்ன செய்வான் அவன் அப்படின்னு கேலிங்கிட்டலுமா சிரிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஒரே ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை முறுக்கிட்டு போறாங்க. என்னது ஒரே வதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு போறானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க சவுந்தரபாண்டி. என்னத்தையும் அவங்ககிட்ட இழுத்து வச்சிருக்கீங்க நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நீங்க மறுபடியும் தோத்து தான் போக போறீங்க ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியம். சவுந்தரம் வெளியில சண்முகத்தை வச்சு என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. அக்கா நான் பேசலக்கா சபதம் போட்டு பத்தி உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. ஓ அப்படி வரையா வலிக்கு வான்னு பாண்டியம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரணியும் வழியில வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்துறாங்க சண்முகம். ஏன் நிறுத்திட்டேன்னு கேக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. இது சண்முகத்துக்கா பயம் என்னடா சொல்ற என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா என்கிட்ட சவால் விட்டுருக்கான். அப்படி என்ன சவால் விட்டாரு அப்படி என்ன பேசினாருன்னு கேட்குறாங்க பரணி. நான் பைக் எடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்தபோது உங்கள் அப்பா என்கிட்ட பேசினான். அலைய சண்முகமாக இருந்திருந்தா அங்கிட்டே பொழந்திருப்பேன். என்ன செய்யறது நான் என் சத்தியத்தை கட்டுப்படுத்தி நிற்கிறேனேங்கிறாங்க. டே என்னதான் சொன்னார் அதை சொல்லு முதல்லங்கிறாங்க. பாருங்க எசக்கிக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க போறாராம். நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு வெளியே முடுக்க போறாராம். அது என்னைக்குமே மறக்க முடியாத பரிசா இருக்கும். எசக்கியை நிரந்தரமா பிரிச்சு வைக்க போறேன் ஜென்மத்துக்கு சேர முடியாத ஒரு பிரிவுன்னு சொல்லி மிரட்டினாருங்கிறாங்க. அந்த ஆளு கேடுகட்ட வேலையெல்லாம் செய்யற ஆள் தான் சொன்னதை செய்யக்கூடியவன் தான். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னா எசிக்கு அதை தாங்கவே மாட்டாங்கிறாங்க சண்முகம். ஆனால் ஆமாண்டா நீ சொல்கிறதும் வாஸ்தவம் திருந்தவே மாட்டார் போல இருக்குங்கிறாங்க பரணி. எசிக்கு வேற அந்த வீட்டில் இருக்கா. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துட்டா ரத்னாவும் இந்த வீட்டில் இருக்கா. 2 பேரும் ஒரே இடத்துல வந்து இருந்தாங்கன்னா நம்ம குடும்பமே ஒடிஞ்சு போயிருங்கிறாங்க சண்முகம். நீ ஒன்றும் கவலைப்படாத முத்துப்பாண்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். அவனை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அப்படின்னா முத்துப்பாண்டிக்கு நீ ஃபோனை போட்டு சொல்லுங்கிறாங்க சண்முகம். இப்போவே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரணி முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி சீரியஸான விஷயங்கிறாங்க. என்ன அப்பா ஏதாவது கோல்மால் பண்ணிட்டாராங்கிறாங்க
சொல்றாங்க. ஆமாடா, சண்முகத்தை தனியா கூப்பிட்டு சவால் விட்டுருக்காருங்கிறாங்க பரணி. அந்த ஆளு சவால் விட்டாரான்னு கேக்குறாங்க பாண்டி. ஆமாடா, எஸ்கே வச்சு சண்முகத்தை பழி வாங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பரணி அவங்க அப்பா சவுந்தரபாண்டி பேசுனது எல்லாமே முத்துப்பாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்கே ஏதாவது பண்ணிடுவாரோன்னு சண்முகம் பயந்து போய் இருக்காண்டாங்கிறாங்க. ஏய், அந்த வீட்டுல நான் இருக்கேன், அம்மா இருக்கு, நாங்கள் எல்லாரும் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்போது எங்களை மீறி என்ன நடந்துடும்? இந்த ஆள் காலம் போன காலத்தில் ஏதாவது பண்ண பார்த்தா அவர் உசுறு தான் போகும். நீ ஒன்றும் பயப்படாத பரணி. இந்த ஆளை நினச்சா எனக்கே பயமாக இருக்குதுடாங்கிறாங்க பரணி. இப்போ என்னத்துக்கு பயப்படுறேன், நான் இருக்கேன்ல, நீ பயப்படாத, முதல்ல ஃபோனை வையன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க முத்துப்பாண்டி. எல்லாம் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நீ பயப்படாதேங்கிறாங்க பரணி. என்ன இருந்தாலும் முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியோட பையன் தான், இருந்தாலும் அவன் ஒத்தால் அவனால் சமாளிக்க முடியுமாங்கிறாங்க சண்முகம். அவன் எல்லாம் பார்த்துக்குவான், பத்தாததுக்கு அவன் போலீஸ்காரன் வேற, அவனோட குறுக்கு பற்றி எப்படி எல்லாம் சமாளிக்க தெரியும்னு அவனுக்கு தெரியும்டா, நீ ஒன்றும் பயப்படாத, அவன் பார்த்து நீ விடுங்கிறாங்க. இல்ல பரணி, என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வண்டி எடு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமும் அங்கிருந்து வர. சவுந்தரபாண்டி ஒரு இடத்துல நிக்கிறாங்க. சனியனை வர சொல்லி, சனியனும் வந்துட்டாங்க. என்னங்க ஐயா வர சொன்னீங்களாங்கிறாங்க. ஆமாண்டா, அந்த வெறுமைய சண்முகம் எனக்கு அவனுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளோ பவ்யமா பேசிட்டே இருக்கான், அவனை இனிமே விடவே கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா நீங்க எப்பவுமே இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கிறாங்க சனியன். இல்ல இனிமே அவனை விடவே கூடாது, நான் அவங்ககிட்ட சபதம் போட்டிருக்கேங்கிறாங்க. நாளைக்கு பொழுதுக்குள்ளேயே எசக்கியே நம்ம வீட்டுல இருந்து துரத்தியே ஆகணுங்கிறாங்க. ஐயா அது எப்படிங்க ஐயா முடியும்? எல்லாருக்கும் அவங்களுக்கு தானே சப்போர்ட், உங்களுக்கு தான் யார் சப்போர்ட்டுமே இல்லையே. துரத்துனா உங்களை தான் துரத்துவாங்க. எசக்கிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. சரி, அதை தாண்டா வெட்டி விடணும், சீமன தண்ணி எல்லாம் கூட தயாரா வச்சிருக்கேன், பத்தி விட போறேங்கிறாங்க. டப்புன்னு பிளான் போட உங்களை தவிர வேற யார் இருக்கா? சரி என்ன செய்யலாம் சொல்லுங்கிறாங்க. அந்த பிளான் நீ தான் போடணுங்கிறாங்க. ஐயா நானா? ஐயா என்னால என்ன செய்ய முடியும்? நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனால தான் இன்னைக்கு ஊரெல்லாம் நான் தலைமறைவா மறைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்படி ஆயிப்போச்சு. பார்த்து பல நாள் ஆயிப்போச்சு. என் பேர பையனை கூட நான் பார்க்க முடியாம தவிர தலைமுறை வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கிறேங்கிறாங்க. ஆமா, நீ எனக்காக எதையும் செய்வியலுங்கிறாங்க. ஐயா நான் உங்களுக்காக உசுரை கூட கொடுப்பேங்கிறாங்க. சனியா இப்போ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் சொல்லும் போது கொடுத்தா போதும். நீ இப்போ என்ன பண்ற? நேரா எஸ்பி ஆபீஸ்ல போய் சரண்டர் ஆயிரு. ஐயா என்னையா சொல்றீங்க? மறுபடியும் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறதா? ஐயா மறுபடியும் என்ன விட்டு கொடுக்க போறீங்களாங்கிறாங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு கொடுத்துருவேன், நான் இருக்கிறனால நீ பயம் இல்லாம போங்கிறாங்க. ஐயா என்னையா இதெல்லாங்கிறாங்க. சனியா 2 நாளைக்கு போய் ஜெயிலுக்குள்ள இரு, நான் பெரிய லாயரை வச்சு உன்னை வெளியே எடுத்துட்டு வரேன். சண்முகத்தோட குடியை கெடுக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா. என்னடா அப்படி பாக்குற? எனக்கு உன்னைய விட்டா இந்த உலகத்துல வேற யார் இருக்கா நம்பிக்கையா? நான் சொல்லு பார்க்கலாம். 2 நாள் தானே, போய் உள்ள இரு, நான் பெரிய லாயரை கூட்டிட்டு வரேன். ஐயா உங்க வார்த்தையை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? 2 நாள் தானே, நான் போய் சரண்டர் ஆயிடுறாங்கிறாங்க. சரியில்ல, நீ தான் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற சனி நாச்சே, நான் சொன்னதை நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் செய்வேன். நீ நேரா எஸ்பி ஆபீஸ்க்கு போற, டக்குன்னு போனது சரண்டர் ஆயிரு, சொன்ன மாதிரி சொல்லிட்டு சரண்டர் ஆயிருங்கிறாங்க. சரிங்க ஐயா, என்ன செய்யணும், என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. நீ போறதுக்கு முன்னாடி நீ இன்னொரு காரியமும் செஞ்சுட்டு போயிடணும்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சனியன். அவங்க ரகசியமா சொல்றாங்க சவுந்தரபாண்டி. சனியன் அதையும் கேட்டுக்கிறாங்க. சரிங்கிறாரு. ஐயா இவ்வளவுதானா? சின்ன மேட்டர் தானே, இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா செஞ்சிடறேன். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஐயா பட்டுன்னு இப்படி எல்லாம் யோசனை வருதுங்கிறாங்க. தாண்டா சவுந்தரபாண்டி, எதுலையும் நான் டச் பண்ணாம பேசுவேன்டா, நீ டச் பண்ணாம தடவை எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, நாம நினைச்ச மாதிரி திட்டம் போட்டபடி நடக்கணும். இந்த எசக்கி என் வீட்டுல இருக்கவே கூடாது, முத்துப்பாண்டியை விட்டு எசக்கி நிரந்தரமா பிரியும். தாண்டா சனியா என்னோட பிளானுங்கிறாங்க. சூப்பருங்க ஐயா, சூப்பருங்கிறாங்க சனியா. சண்முகம் தனிமையில உட்காந்து சவுந்தரபாண்டி சொன்னதை எல்லாம் நினைச்சு பார்த்து சோகமா உட்காந்துருக்காங்க. சண்முகம் பசிக்கலையா? என்னடா சாப்பிடாம இங்க வந்து சோகமா உட்காந்துருக்கேன், என்னாச்சு உனக்குன்னு கேட்கறாங்க பரணி. பரணி, ஒரு பக்கம் உங்க அப்பா பேசின சவால் என் மனசுல ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எங்க அம்மா வாங்கின சத்தியம் என் மனசுல ஓடிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்கிறாங்க. சண்முகம் அதுதான் முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி வச்சல, அவன் பத்திரமா எஸ்கே பாத்துக்குவான், நீ கவலைப்படாதீங்க. பரணி, உங்க அப்பா பத்தி, கிருமலை பத்தி, கேடுகிட்ட பத்தி உனக்கு தெரியாதா? அவ எதை செஞ்சாலும் வேகமா செஞ்சிடுவான், விபரீதமான வேலையை செஞ்சிடுவான்னு அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. எனக்கும் எல்லாம் தெரியும், அப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அவனை நம்புங்கிறாங்க. உங்க அப்பா என்ன மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பான், என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்கான், என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கான்னு ஒன்னும் புரியல. கிட்ட வேலையை ஏதாவது இப்பவே ஆரம்பிச்சிட்டானா எனக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாங்க. ஏண்டா அதை நினைச்சு நீ தூங்காம சாப்பிடாம இருக்க போறியாங்கிறாங்க. எப்படிலாம் தூக்க வருங்கிறாங்க. நீ மிரட்டுறதுக்காக அவன் அப்படி சவால் விடல, அவன் மனசுல வேற ஏதோ திட்டம் இருக்குங்கிறாங்க. ஆமாடா, அது என்ன நல்ல திட்டமாவா இருக்க போது, மோசமான திட்டமா தான் இருக்குங்கிறாங்க பரணி. அதுதான் என்ன திட்டம்னே எனக்கும் புரியலையேங்கிறாங்க. எசக்கிக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பானோன்னு கேட்கறாங்க சண்முகம். அது எப்படிடா, இப்பதானே முத்துப்பாண்டிக்கு எசக்கி மேல லவ்வே வந்து, முத்துப்பாண்டி ரொம்ப மாறிட்டான், எசக்கிக்காக உயிரியே கொடுக்க தயாராயிட்டான்டா. உங்க அப்பனும் அத்தைக்காரியும் சரியான சூனியக்காரி. முத்துப்பாண்டி எசக்கி மேல வச்சிருக்கிற பாசத்தை வேற ஏதாவது செஞ்சு மனசை மாத்தி போட்டானா என்ன செய்யறது? சொன்ன மாதிரியே நிரந்தரமா 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டா என்ன செய்யறது? எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. இப்படியே பயந்துட்டு இருந்தா என்னடா செய்யறது? சொல்லுறே போயிட்டு இருந்தா எப்படி? இப்பதான் ரத்னா வாழ்க்கையை கொஞ்சம் சரி செஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா எசக்கி இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருந்தா. எசக்கி தான் இவ்வளவு நாளா எனக்கு ஒத்தாசையா இருந்தா. அண்ணே எனக்கு படிக்க பிடிக்கல, நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். வீட்லயே இருன்னு சொன்னேன். வீட்டோட பொறுப்புகளை பூரா தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ தான் இந்த பொறுப்பையே பாத்துக்கிட்டா, குடும்ப பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வயிறார சமைச்சு போட்டா. அதனாலதான் வெளியில போய் என்னால வியாபாரத்தை கவனிக்க முடிஞ்சது. முதல்ல ரத்னா படிச்சா, வீரா படிச்சா, கனி படிச்சா, இப்படி எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியல. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தவளுக்கு முறைய கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியல. பாவம் இசைக்கே, ஏன் இப்படி அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுக்கு உங்க அப்பா ஆளா பறந்துகிட்டு இருக்கான். மனசுல ஈவு, இறக்கம், அன்பு, பாசம் எதுவுமே
எதுவுமே இருக்காதா? என்னத்துக்கு என்னை இப்படி வெறி பிடிச்ச மாதிரி துரத்தி துரத்தி இப்படி பழி வாங்கிட்டு இருக்கா? குடிய கெடுக்க ஆளா பறக்குறானேங்கிறாங்க. நான் என்னதான் செய்ய முடியுங்கிறாங்க. டேய் இப்ப நடு ராத்திரி இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? பேசாம கொஞ்சம் சாப்பிட்டு நீ தூங்கு, காலையில பாத்துக்கலாங்கிறாங்க. பரணி சாப்பாடு வேண்டாங்கிறாங்க. டேய் வெறும் வயித்தோட படுக்க கூடாது, நான் தட்டுல போட்டு சாப்பாட்டு இங்க எடுத்துட்டு வரேன், நீ இங்கேயே சாப்பிடுங்கிறாங்க. பரணி சரிங்கிறாங்க. சண்முகம் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே, அப்படியே இருட்டுல எதையோ தொலைவுற மாதிரி வச்சுட்டானே. ச்சே, என்ன பண்ண போறானோ தெரியலையே. சண்முகம் கவலையோட உட்காந்துருக்காங்க. முத்துப்பாண்டி டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்து எசக்கி அம்மான்னு கூப்பிடுறாங்க. பாக்கியம் தான் வந்ததும் அடடே பாண்டி என்னடா ஏண்டா என்னடா பாண்டி, அவ அரைச்ச மாவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா, எதுக்குடா கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க பாக்கியம். அம்மா அவ பிறந்த நாளுக்கு நான் எடுத்துட்டு வந்த பட்டுச்சேலை இந்த அன்னைக்கு உன் கையால கொடுத்துருங்கிறாங்க. முத்துப்பாண்டி இல்ல கோட்டிக்காரா, நீ எடுத்துட்டு வந்த புடவைய ஓம் பொண்டாட்டிக்கு நீயே கொடு, உனக்கு என்ன வெக்கம்னு கேட்குறாங்க. எஸ்கே எங்க வான்னு கூப்பிடுறாங்க. ஐயே என்னத்தை எதுக்கு இப்படி கூப்பிடுற, என் பேர் ஏன் இப்படி ஏலம் போடுற, எதுக்கு கூப்பிட்ட, கரைச்சி வச்ச மாவுக்கு உப்பு போட வேண்டாமா, அதான் கரைச்சி வச்சுட்டு வந்தேன்னு நிற்கிறாங்க. இங்கே பாரு உன் புருஷன் என்னமோ உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான், அது என்னன்னு பாருங்கிறாங்க. எனக்கு மாமா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. உன்னோட பர்த்டேவுக்காக நான் வாங்கிட்டு வந்தது, நீ பிரிச்சு பாருன்னு கொடுக்குறாங்க. மட்டும் புடவையை பிரிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடடா எனக்கு இந்த நிறம் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி மாமா தெரியுங்கிறாங்க. எனக்கு பிடிச்ச கலர்ல எல்லாம் நான் சேலை எடுக்கல, எனக்கு பிடிச்ச கலர்ல தான் நான் எடுத்தேங்கிறாங்க. முத்துப்பாண்டி அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம் தான் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எஸ்கே ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்கு இது நாள் வரைக்கும் யாரும் பிறந்த நாள் பரிசெல்லாம் கொடுத்ததே இல்லை. ஏ பாண்டி சொல்லுங்கிறாங்க. பாக்கியம் இதான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி எஸ்கே நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலாம், இந்த சேலையை கட்டிக்கிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. மாமா நீங்கள் சொல்லி நான் வராமல் இருப்பேனா, இந்த சேலையை கட்டிக்கிட்டு நான் உங்களோட வரமாமா அப்படிங்கிறாங்க. எஸ்கேயோட பிறந்த நாளுக்காக முத்துப்பாண்டி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சவுந்தர பாண்டி வேறு ஏதோ புதிய திட்டம் போட்டிருக்காங்க. என்னென்ன நாளைக்கு பார்க்கலாம்.